இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கஷ்டத்தை கொடுத்துட்டு போன பந்தத்தை பத்தி இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு? அத பத்தி நினைச்சாலே எனக்கு ரொம்ப வலிக்குது. எல்லாத்தையும் சொன்னா மட்டும் நடந்த எல்லாத்தையும் மாத்திர முடியாதுல்ல. அடிக்கடி எனக்கு கஷ்டம் மட்டும்தான். லைஃப்ல ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன். ஆனா கடவுள் அந்த பந்தம் என் கூடவே இருக்கணும்னு எனக்கு எழுதி வைக்கல. அத பத்தி தயவு செஞ்சு கேட்காதீங்க ப்ளீஸ். சரி, கேட்க மாட்டேன். இனிமே என்ன நீ அக்கான்னு கூப்பிடுறியா? கண்டிப்பா நான் அக்கான்னு கூப்பிடுறேன். ஐயோ, நீங்க எதுக்காக இப்ப அழுகுறீங்க? ஐயோ, இத பத்தியே பேசி நான் அந்த விஷயத்தையும் மறந்துட்டு பாருங்க. தேங்க்யூ சோ மச்க்கா. உங்களாலதான் இந்த ஜாபே எனக்கு மறுபடியும் கிடைச்சது. அதனாலதான் உங்களை டைட்டா ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னாச்சுக்கா? நான் உங்களை தொடுறது உங்களுக்கு பிடிக்கலையா? அன்னைக்கு நான் உங்க கைய பிடிக்கும் போது கூட நீங்க இப்படிதான் பண்ணீங்க. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எங்க ஊர்ல அக்கா தங்கச்சிங்க ஹக் பண்ணிக்கிட்டா சீக்கிரமா பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்தே நானும் அதை நம்பிதான் வளர்ந்தேன். இது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை மாதிரி இருக்கு. ஆனா பிரிஞ்சிருவோன்னு சொல்றதுனால எதுக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்கிட்டு? நீங்க கூட எப்பவுமே இப்படி வெளியவே நிக்காம வீட்டுக்குள்ள வாங்க. யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா நான் பாத்துக்கிறேன். என் வீட்டுக்கு என்னையே கூப்பிடுறா. சரிங்கக்கா, அப்புறமா பாக்கலாம். அந்த நீலா சமைக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் உள்ள போய் ஆகணும். எதுக்கு? பசங்களுக்கு பிடிச்ச டிஷ் சமைக்காம அவங்களுக்கு எது ஈஸியா வருதோ அததான் சமைக்கிறாங்க. ஓஹோ, நான் ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். பசங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அதுபடியே சமைச்சு கொடுங்கன்னு நான் அவங்க கிட்ட சொல்லணும். சரிங்கக்கா, நாளைக்கு நம்ம மறுபடியும் பார்க்கலாம். பாய். பாய். வந்த உடனே குழந்தைங்களோட பசிய பத்தி யோசிக்கிற. உன்னை விட நல்ல துணை இந்த வீட்டுக்கு என் குழந்தைங்களுக்கு கிடைக்காது. என்னோட செலக்ஷன் கரெக்ட் தானே? நீ மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்ட. நமக்குள்ளே நம்ம சண்டை போடக்கூடாது. இங்க இருந்து மிஸ் அம்மாவை அனுப்ப நம்ம பக்காவா பிளான் போடணும். நான் ரொம்ப நேரமா ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன். ஆனா எனக்கு புரியல. ஆக்சுவலா நம்ம மிஸ் அம்மாவை எதுக்கு அனுப்பணும்? ரிவெஞ்ச், நம்மளோட ரிவெஞ்ச். உன் தலை. ஒரு நாள் நம்ம பார்க்கலாம் அவங்க நமக்கு செட் ஆகுறாங்களா செட் ஆகலையான்னு. அவங்களால நமக்கு பிளஸ்ஸா இல்ல மைனஸான்னு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க தோணுது. எனக்கும் ஓகேக்கா. அஞ்சு, உன்னோட டிசிஷன் என்ன? எங்க கூட சேர்ந்து சைலண்டா இருக்க போறியா இல்ல சொல்லவா வார்க்கு போக போறியா? உன்னை இங்க வேலைக்கு வச்சிருக்கிறது உனக்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிடுறதுக்காக ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் பிடிச்சத சமைச்சு கொடுக்கறதுக்காக தான். என்னம்மா நீங்க என்ன ஏதோ டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு? எனக்கு கொடுத்த வேலை எதுவா இருந்தாலும் அதை நீட்டா செய்யறது தான் என் பழக்கம். பசங்களை பாத்துக்கிற ப்ராசஸ்ல உன்ன மாதிரி யார் இருந்தாலும்
அவங்களையும் நான் நிச்சயமா டார்கெட் பண்ணுவேன். ஆஹா, கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தா. அப்படிதான். நல்லா கேளு. என் குழந்தைங்க இனிமேலாவது ஹாப்பியா இருக்கணும். இன்னையில இருந்து பசங்களுக்கு இந்த நாள்ல இதெல்லாம் சமைச்சு கொடுக்கணும். இப்படி கட் பண்ணல அது எல்லாத்தையும் அந்த பக்கம் வச்சுட்டு பசங்களுக்குலாம் சின்ன கத்திரிக்காய் குழம்பு, ஆ, கேரட் ஃப்ரை, ம், ரசம், அப்புறம் மோர் குழம்பு, இது எல்லாத்தையும் செஞ்சிரு. செய் சரியா? இன்னில இருந்து நீங்க 3 நாள் தானே இருப்பீங்க. ஏன் லைஃப் லாங் இருந்தா உனக்கு ப்ராப்ளமா? ம். எனக்கு ப்ராப்ளமோ இல்லையோ, என் மேடம்க்கு தான் ப்ராப்ளம். பகை பிடிச்ச பாம்பு மாதிரி காதல் கல்யாணம்னு சுத்திட்டு இருக்காங்க. ஏதோ பேசிட்டு இருக்க. ஒண்ணும் இல்லைங்க, சாருக்கு என்ன சமைக்கணும்னு கேட்கலான்னு வந்தேன். அது போய் அவர்கிட்டயே கேளு. நான் கேர்டேக்கரா வந்திருக்கிறது பசங்களுக்காக தான், அவருக்காக ஒண்ணும் இல்ல. ம். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா சமைக்கணும்னா என்னால முடியாதுமா. ஆ? உன்னை இங்க வேலைக்கு வச்சிருக்கிறதே இப்படிலாம் சொன்னத செய்யறதுக்காக மட்டும்தான். இது வரைக்கும் இந்த வீட்ல எப்படிலாம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பசங்களுக்கு நான் சொன்னதை தான் சமைக்கணும், அதுதான் கொடுக்கணும், அதுதான் ஃபைனல். And it's my order. And it's my order. And it's my order. என்ன நீங்க கூட ஆர்டர்லாம் போடுவீங்களா? ஏன் உங்க லெஃப்டினன்ட் சார் மட்டும் ஆர்டர் போடுறாருல, நான் பசங்களுக்காக ஆர்டர் போட்ட தப்பா? பசங்களுக்கு நான் சொன்னதை தான் நீ சமைக்கணும், இது என்னோட ஆர்டர். பசங்களுக்கு நான் சொன்னதை தான் நீ சமைக்கணும், இது என்னோட ஆர்டர். ஓகேவா? சரிங்கம்மா. சமைச்சிரு. ம். நீங்க சொன்ன டைம் டேபிள் படிதான் நான் ஃபுட்டே கொடுப்பேன் சார். ஆனா கொலஸ்ட்ராலோட லெவல் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, இதுல ஃபேட் பெர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு அவங்களோட வாயை கட்டுறதுக்கு அவங்க யாரும் ஒன்னும் ஒலிம்பிக்ஸ்க்கு ஓடுற ஸ்போர்ட்ஸ்மேன் கிடையாது சார். ஸ்கூலுக்கு போய் படிக்கிற சின்ன பசங்க தான். இந்த வயசுல அவங்க வயிறு நிறைய மனசுக்கு பிடிச்சத சாப்பிட்டாதான் அவங்களால நல்லா படிக்க முடியும். ம். அவங்க அம்மா மட்டும் இருந்திருந்தா அவங்க பசியையும் கஷ்டத்தையும் புரிஞ்சிருப்பாங்க. எனக்கு இது வேணும்னு கூட அவங்க வாயை திறந்து கேக்குறதே இல்ல சார். அப்படி இருக்கும்போது நீ இதுதான் சாப்பிடணும்னு சொன்னா அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அம்மா இல்லாதப்போ அவங்க எல்லாம் சொந்த வீட்லயே கெஸ்டா தான் இருப்பாங்க. அந்த ஃபீலிங் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது சார்.